Hello all, good morning. This is Taslim. Today we are going to see Biographia Literaria written by S.T. Coleridge, the next chapter in literary criticism. Okay. So நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் chapter 14 and chapter 17 மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம chapter 14 பார்க்கலாம். ஓகே, சாமுவல் டெய்லர் கோல்ரிட்ஜ் அவரோட ஃபுல் நேம், அண்ட் he is a philosopher and a critic. You know who is a philosopher, okay, and also a critic. தன்னோட கருத்தை நல்லா டிஃபெண்ட் பண்ணி அவங்களோட ஐடியாஸை கொடுத்தவர் தான் இவர். அண்ட் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் லேக் போயட்ஸ். போயட்ஸில் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர் அமங் லேக் போயட்ஸ். ஓகே, ஸோ இவரோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொமான்டிக் ஏஜில் செகண்டரியாக இருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம வேர்ட்ஸ்வர்த் இருப்பார், அப்புறம் கீட்ஸ், பைரன், இவங்க எல்லாருமே லைனாக வருவாங்க. இவர் யாரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஃபிலாசபர் இமானுவேல் காண்ட் அப்படின்ற ஒரு பர்சன். அண்டு இவரை யார் இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டிரான்ஸ்டென்டலிஸ்ட் ரால்ஃப் வால்டோ எமர்சன். இவரோட ரைட்டிங்ஸும் சரி, இவரோட கிரிட்டிக்கல் ஒர்க்ஸும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருப்பார் அவர். ஓகேவா? ஸோ ஹீ காயின் த டேர்ம் ஆர் ஃப்ரேஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்ற ஒரு வேர்ட் இல்லைனா ஒரு டேர்ம் இவர் இந்த பர்டிகுலர்லி பயோகிராஃபியா லிட்ரரியாவில் காயின் பண்ணியிருப்பார். அதாவது அவரே புதுசாக யூஸ் பண்ணியிருப்பார் இந்த டேர்ம். அண்ட் இஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் அதர் ரொமான்டிக் ரைட்டர்ஸ், ஆஸ் வி ஆல் நோ. ஓகே, பயோகிராஃபியா லிட்ரரியா இட் இஸ் இன் 23 chapters, 2 volumes எழுதியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் மைன்யூட் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23 chapters டோட்டலி, அண்ட் அதே 2 volume எழுதியிருப்பாங்க. எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1817. அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் ஆட்டோபயோகிராஃபியா லிட்ரரியா. நிறைய பேர் இருக்குது. ஆட்டோபயோகிராஃபி மாதிரி எழுதியிருப்பார். இது வந்து ஒரு லைக் ஃபுல்லாக கிரிட்டிக்கல் ஒர்க் மாதிரி இல்லாமல் இவரோட ஆட்டோபயோகிராஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து லைக் சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பிக்காமல் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸ்கூல் டேஸ்லேயும் மோஸ்ட்லி ரொம்ப ஃபேமஸான அந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் நிறைய பேர் வருவாங்க. அதில் ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர் ஹூ ஸ்டடிட் இன் த சேம் ஸ்கூல். ஓகே, ஸோ அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம சாப்டர் 14 ஃபோக்கஸ் பண்ணுறதுனால we'll move on to this other details. His friendship with Wordsworth, their idea of literary ballads. ஸோ இதில் மேஜர் ரோல் என்னன்னா அந்த 14 and 17ல நான் சொன்ன மாதிரி இந்த 2 பேர் வந்து they got a plan. லிட்ரரி பேலட்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதில் உங்களோட போம்ஸும் சரி, என்னோட போம்ஸும் ரெண்டுமே கலந்துருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தே ஹாவ் அ கான்வர்சேஷன் ஒரு பிளான். ஸோ அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. They belong to Augustan age where artificial or false imagery too fake அதாவது ஆர்டிஃபிஷியல் இமேஜரி இல்லைனா ஒரு ஃபால்ஸ் ஃபேண்டசி அதாவது காட்டுறது அப்படின்றது ரொம்ப ஃபேக் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபேக், அதெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ணாத ஒரு இரால தான் அவங்க இருந்தாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மாடர்ன் டைம்ஸில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாஜிக்காக சொல்லுங்கள், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரியா இருக்குது. திடீர்னு ஒரு பர்சனுக்கு விங்ஸ் வந்துடுறதும், அவர் பறந்து போகிறதும், இல்லைனா ஒரு காடே நகர்ந்து வந்து பேசுகிறதும், இதெல்லாம் வி ஓன்ட் அக்செப்ட் அப்படின்ற ஒரு காலகட்டம் மாறிட்டே வரும் இல்லையா. அப்படி மாறிட்டே வந்த சுச்சுவேஷனில் அப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் தான் இவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். லாஜிக்கலாக நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். சும்மா இஷ்டத்துக்கு கதை அள்ளி விடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபேண்டசியவே வெறுக்கிற காலத்தில் தான் அவங்க இருந்தாங்க. நீங்கள் அகஸ்டியன் ஏஜ்னு சொல்லலாம், இல்லை பீரியட் ஆஃப் ரீசன் சொல்லுவாங்க, இல்லைனா அந்த நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படியே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிசைடட் டு ரைட் அபவுட் நேச்சர், இமோஷன்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபேக்குன்றாங்களே, ஸோ நாம் என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த் வந்து நேச்சரை பற்றி எழுதுகிற மாதிரியும், அண்ட் நம்ம எஸ்டி கால்ரிட்ஜ் வந்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் பற்றி எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு பிளான் வச்சுட்டு தே வில் கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இன் போயட்ரி. ஸோ போயட்ரியில் ஒரு புது இன்னோவேஷனை கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது வேர்ட்ஸ்வர்த் தான். அது வரைக்கும் அது வேறு மாதிரி இருந்துச்சு. நேச்சரை பற்றிலாம் யாரும் பேசலை. அதுக்கப்புறம் அந்த லெஜெண்டு, கிங்கு, ரொம்ப ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கவங்கள பற்றி தான் நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப காமன் மேனை பற்றியோ இல்லை நேச்சர் கூட ஒரு மேனோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அதை பற்றி யாருமே பேசாதப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஒருத்தர் தான் இவர் வேர்ட்ஸ்வர்த். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு அந்த இதுவும் ஸ்டார்ட் ஆகும், அந்த ரொமான்டிக் பீரியட் அப்படின்றது.
Okay, romantic is nothing but totally connected with nature. So that is the thing. ஸோ willing suspension of disbelief, இதுதான் அந்த 14th சாப்டரில் மெயினாக பேசியிருப்பாங்க. willing suspension of disbelief அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதோட willing suspension of disbelief அப்படின்றது மீனிங் என்னென்னா, நீங்கள் வில்லிங்காகவே ஒரு விஷயம் உண்மை கிடையாது தான், ஆனால் நீங்கள் வில்லிங்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாகுபலி பார்த்தோம் இல்லையா, அதில் எப்படி அதில் வர நிறைய விஷயங்கள் வந்து உண்மை கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ரீசனோடு பார்த்தோன்னா அந்த மூவியை யாருக்குமே பிடிக்காம போயிடுது. அதெல்லாம் உண்மையா? குழந்தைய ஒரே கையில் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு பிடிக்க முடியுமா? அப்புறம் அவர் அந்த மலை மேலே ஏறுவார், அந்த சீனு. அப்புறம் அவரோட பிரதர் வந்து அந்த பெரிய காட்டு எருமையை அது கூட சண்டை போடுறது எல்லாமே பொய்ன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் பார்க்க நல்லா இருக்குது, அவ்வளோ இதுவெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கிராண்ட் ஸ்டைலில் ரொம்ப பிடிச்சி பார்த்தோம். செம்ம ஹிட் ஆச்சு இல்லையா அந்த படம். அதுதான் இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒன்றே நீங்கள் வில்லிங்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. டிஸ்பிலீஃப் நம்ப முடியாத ஒன்றை கூட யூ ஆர் அக்செப்டிங். வை? பிகாஸ் இட்ஸ் கிவிங் சம் வாட் அ ப்ளஷர் to watch. அதுதான் suspension of disbelief. So it's a term coined in 1817 by the aesthetic poet, as well as he's an aesthetic philosopher, that is S.T. Coleridge. He suggests that a writer could infuse a human interest and resemblance of truth into a fantastic tale. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தை ரைட்டர் இங்கே வந்து அந்த டைரக்டர் எப்படி நமக்குள்ளே ஒரு விஷயத்தை இன்ஃப்யூஸ் பண்ணார், அதே மாதிரி இங்கே ஒரு ரைட்டர் வந்து அந்த ரீடரோட மனசில் என்ன இன்ஃப்யூஸ் பண்ணுறாருன்னா, ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ட்ரூத். ரிசம்பிளன்ஸ் உண்மை மாதிரியே தெரிகிற பொய்யான ஒரு விஷயத்தை ஒரு ஃபென்டாஸ்டிக் டேலில் உங்களுக்கு சொல்லும் போது அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. தென் வை யூ ஆர் நாட் அக்செப்டிங் தட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கால்ரிட்ஜ் வந்து அவரோட பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாரு. The term came to be used more in the later 20th century. இந்த டேர்ம் வந்து அவரோட காலத்தில் இல்லைனாலும் அதுக்கப்புறம் அந்த டைம் பீரியடில் வந்து ரொம்ப நிறைய பேரால் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அவர் யூஸ் பண்ண சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். Suspension of disbelief is often an essential element for a magic art or a circus slideshow. இப்போ எதுக்கு இங்கே சர்க்கஸு மேஜிக் ஸ்லைட் ஷோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேஜிக் ஷோவே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பர்சனோட தலை வந்து துண்டாக வெட்டிட்டு திருப்பி போய் சேர்ந்துடுற மாதிரி மேஜிக் நிறைய பார்த்துருப்போம். இப்போ நமக்கு ஒன்றும் ஆசை கிடையாது அந்த பர்சனோட தலை துண்டுக்கணும், அவர் செத்துடணும் அப்படின்லாம் நம்மளுக்கு ஆசை கிடையாது. ஆனாலும் நமக்கு ஒரு என்ன ஆசை அப்படின்னா, அந்த மேஜிக் ட்ரிக் எப்படி பண்ணுறாங்க அதை பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஆமாம் தானே? அதே மாதிரி உண்மையான ஒரு ஆள் ஒரு கூண்டுக்குள்ளே போயிட்டு திடீர்னு ஒரு பேரட்டாக மாறுறதோ இல்லை ஒரு கொரிலாவாக மாறிடுறதோ நமக்கு இஷ்டம் கிடையாது. அவர் உண்மைக்குமே அப்படி மாற மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனாலுமே அந்த மாதிரி ஒரு திடீர் மேஜிக்கை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதுதான் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, கோல்ரிட்ஜ் had contributed the more romantic Gothic pieces, including the Rime of the Ancient Mariner. ஸோ இந்த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மேரினரில் படிச்சிங்கன்னா அதில் நிறைய ரொமான்டிக் எலிமெண்ட்ஸும் சரி, அப்புறம் காத்திக் எலிமெண்ட்ஸும் சேர்த்துருப்பாரு. எதுக்கு அப்படின்னா, சும்மா ஒரு ப்ளஷரை இன்ஃப்யூஸ் பண்ணி விடுறதுக்கு. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரீடர்ஸ் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் பார்க்குறாங்க. அப்போ இது கரெக்டு தானே? ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சரில் பிடிச்சிருக்கு. தப்போ ரைட்டோ, உண்மையாக ரியலாக இது அப்படின்றதெல்லாம் தாண்டி பார்க்க பிடிச்சிருக்கு, படிக்க பிடிச்சிருக்கு, தென் வை யூ ஆர் நாட் யூஸிங் தட் அப்படின்றது தான் அவரோட கான்செப்ட். ஓகே, ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மேரினர். நெக்ஸ்ட், நீட் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். நமக்கு எதுக்கு தேவை, அது வேணுமா, அவசியமா அப்படின்னா, poetry and fiction involving the supernatural had gone out of fashion to the extent in the 18th century. ஸோ ஃபிக்ஷனும் சரி போயட்ரியும் சரி அதோட சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டே விட்டுருச்சு. சும்மா பேருக்கு எழுதுறோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு 18th centuryல. In part due to the declining belief of witches in other supernatural agents among educated classes. நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் பெருக ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே எதுக்கு, ஏன் அப்படின்ற கொஷின், வை அப்படின்ற கொஷினை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விச்சஸ் மேலெலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் ஓல்டன் பிளேஸ்லாம் ட்ராமாஸ்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அதில் நிறைய சூனியக்காரிங்க வர மாதிரி, அந்த தொடப்பத்தில் பறக்கிற மாதிரி அப்படின்ற நிறைய வரும். ஸோ அதெல்லாம் வந்து போக போக படிக்க ஆரம்பிச்சிட்ட ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹூ எம்ப்ரேஸ் த ரேஷ்னல் அப்ரோச் டு த வேர்ல்ட் ஆஃபர்ட் பை த நியூ சயின்ஸ். சயின்ஸில் உண்மைக்குமே கண்டுபிடிக்கிற விஷயத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போயிட்டே இருந்துச்சு தவிர, இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ஒரு ஃபேண்டசியான ஒரு ரைட்டிங் வந்து யாருக்குமே பிடிக்காமல் போயிடுச்சு. அதாவது அதில் இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிட்டே வந்துச்சு. ஸோ அலெக்சாண்டர் போப் notably felt the need to explain and justify his use of elemental spirits in the Rape of the Lock. இவருமே அலெக்சாண்டர் போப் கூட அந்த கொஞ்சம் முன்னாடி வருவார். அவர் கரெக்டாக ரொமான்டிக் பீரியடில் இல்லாமல் நியோ கிளாசிக்கலில் வருவார். ஸோ அவருமே ஃபீல் பண்ணார், இப்போ எதுக்கு ஃபுல்லாக சயின்ஸும் உண்மையே இருக்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கிறதுக்கு. ரேப் ஆஃப் த லாக் வந்து ஒரு ஃபுல்லாகவே அது மாக் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலி. ஆனால் மாக் எப்பிக்னு சொல்லுவாங்க, அதுவுமே உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அவர் அதில் ஃபுல்லாக அந்த ஸ்பிரிட்ஸையும் இவங்கள தான் கூப்பிட்டு எப்படி ஒரு எப்பிக் போயம் பேரடைஸ் லாஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ரேப் ஆஃப் த லாக்லேயும் நிறைய ஸ்பிரிட்ஸ்லாம் வருவாங்க. நிறைய கண்டிப்பாக இது உண்மையே இல்லைங்க, அட்டர் பொய்யான விஷயம், ஃபேக்கான விஷயத்தையும் அழகாக காமிச்சிருப்பார் அவர். ஸோ அவருக்கு அந்த நீட் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்தாதான் அதோட பர்பஸே ஃபுல்ஃபில் ஆகும். அப்புறம் எப்படி நீங்கள் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக சயின்ஸையும் உண்மைக்குமே பேசுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அலெக்சாண்டர் போப் ஆல்சோ ஃபெல்ட் த சேம். ஓகே, one of the few English poems of the century that invoked the supernatural. ஸோ அவருக்கும் அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டு, அந்த ஃபேண்டசியான எலிமெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஸோ சாப்டர் 14ல் இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் புக்லேருந்து எடுத்தது. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இட் வாஸ் அக்ரீட் தட் மை என்டேவர்ஸ் ஷுட் பி டிரெக்டட் டு பர்சன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் சூப்பர் நேச்சுரல் ஆர் அட் லீஸ்ட் ரொமான்டிக். ஏதாச்சும் ஒன்றாவது கொண்டு வாங்கப்பா, ஒன்று ரொமான்டிக்காக இருக்கட்டும், அதாவது நேச்சர் கூட கனெக்ட் ஆகி இருக்கிற மாதிரி, இல்லைனா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸையும் அதை ஆட் பண்ணுங்க. yet so as to transfer from our inward nature a human interest and a resemblance, that is old English, okay, of truth sufficient to procure for these shadows of imagination what willing suspension of disbelief for the moment. அந்த நேரத்துக்கு ரீடர்ஸே வில்லிங்காக அந்த டிஸ்பிலீஃபை பார்ப்பாங்க, ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்தையும் they'll accept, which constitutes poetic faith. Mr. Wordsworth on the other hand was to propose himself as his object to give the charm of novelty to things every day. ஸோ அப்போ தான் அவர் நாவல்ட்டி மீன்ஸ் ஒரு புது விஷயங்களை ஆரம்பித்தார். மிஸ்டர் வேர்ட்ஸ்வர்த் கூட அப்படி தான் புதுசாக யோசிக்க ஆரம்பித்தார். நேச்சர் கூட கனெக்ட் ஆன ஒரு லைஃப் எப்படி இருக்கும் அதை பற்றி பேசி திடீர் ஒரு புது மூமெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணவர் தான் வேர்ட்ஸ்வர்த். ஓகே, ஸோ and to excite a feeling analogous to the supernatural by awakening the mind's attention from the lethargy of custom. அதே மாதிரி ஒரே மாதிரி போயட்ரி, ஒரு லெஜெண்டை பற்றி பேசுறது, ஒரு கிங்கை பற்றி பேசுறது, அது மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற ஒரு ஃபேஷனை திடீர்னு உடச்சி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை கொண்டு வருது, நேச்சரை கொண்டு வருது, ஒரு புதுசான விஷயம். and directing it to the loveliness and the wonders of the world before us. ஸோ பிளான் படி நம்ம வேர்ட்ஸ்வர்த் வந்து நேச்சரை பற்றியும் கால்ரிட்ஜ் வந்து சூப்பர் நேச்சுரல் பற்றியும் பேசவும் அக்செப்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணி விடலாம், இன்வோக் பண்ணி விடலாம் அப்படின்ற கேரக்டர் மாதிரி தான் இவர் அந்த டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பார். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லைன்ஸ். Next points to remember. Coleridge decided to treat his subjects in such a way that audience should willingly long for the disbelief for the moment which constitute poetic truth. போயட்ரி அப்படின்றது கண்டிப்பாக அந்த ரீடர்ஸ் வந்து வில்லிங்காக வெயிட் பண்ணணும், எங்கே அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி. உன்னால் ஏற்றுக்கவே முடியலனாலும் அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ரீடர்ஸ் வெயிட் பண்ணணும். அதுதான் உண்மையான போயட், அதுதான் போயட்டிக் ட்ரூத்தை வந்து நீங்கள் வெளியே காண்றது அப்படின்றாரு. Wordsworth decides to write on reality, everyday life along with nature. ஸோ பிளான் படி along with nature, everyday life அதை பற்றி எழுதுகிற மாதிரி அவர் பிளானு. That's how they started writing lyrical ballads. Coleridge composed the Rime of the Ancient Mariner, Kubla Khan, Ode to Dejection வரும். Few other works for lyrical ballads. நிறைய ஒர்க்ஸ் வந்து நம்ம வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பார். பாதிக்கு மேலே வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பார். ஒரு 40% இவரும் எழுதியிருப்பார் நம்ம கோல்ரிட்ஜும். எக்ஸாம்பிள்ஸ் தீஸ் ஆர் த போயம்ஸ். குப்லா கண்ணா படிச்சிங்கன்னா அதுலேயுமே நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் தான் வரும். அப்புறம் இந்த ஓ டு டிஜெக்ஷனில் வந்து ஓ டு டிஜெக்ஷன்,
அப்புறம் நிறைய போயம்லாம் நீங்கள் அவரோடது படிச்சிங்கன்னா இது எல்லாமே இருக்குது சிலபஸில். ஸோ அவர் வந்து ஓபிஎம் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படின்ற ரியாலிட்டி கூட நம்ம உங்களுக்கு வெளியில் வரும். அதாவது இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ பார்ட். Wordsworth contributed much more than Coleridge. Likewise, lyrical ballads published in 1798. First edition lyrical ballads ஓடது 1798ல தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க, which was a huge success. Okay. Second edition was published in 1800. ஸோ கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு 2வது வருஷம் அவங்க செகண்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வெற்றியை தொடர்ந்து. ஸோ அந்த செகண்ட் எடிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபேஸ் ஆட் பண்ணுறாருப்பா. இது ஒன்று தான் பண்ணிட்டாரு வேர்ட்ஸ்வர்த். ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி. ப்ரிஃபேஸ்னால் யூ ஆல் நோ, ஒரு புக்கு படிக்கிறீங்க இல்லைனா ஒரு ட்ராமா ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, ஓகேவா, புக்கில் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, தட் இஸ் ப்ரிஃபேஸ். இந்த புக்கில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, இல்லை என்னோட வியூ போயட்ரி பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள், ஆத்தரோட இன்டென்ஷன், ஆத்தரோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் பற்றி சொல்கிறது தான் ப்ரிஃபேஸ். ஒரு இன்ட்ரோ மாதிரி. நீங்கள் அந்த புக்கை படிக்கிறது முன்னாடி ப்ரிஃபேஸ் படிச்சிங்கன்னா இட் வில் பி easy to understand the concept ideology of the writer. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிஃபேஸ் ஆட் பண்ணிட்டாரு நம்ம வேர்ட்ஸ்வர்த். செகண்ட் எடிஷன் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1800. After the grand success in that, Wordsworth added a preface of considerable length. ஒரு சும்மா கொஞ்சமாக எழுதாமல் ஒரு நல்ல ஒரு லென்த்தில் இருக்க ப்ரிஃபேஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுடுறாரு. ஓகே. ஸோ ப்ரிஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இட் டாக்ஸ் அபவுட் வாட் இஸ் போயட்ரி. நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். நம்ம வேர்ட்ஸ்வர்த்தோட டெஃபினிஷன் ஃபார் போயட்ரி, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் தட் பி ரியலிஸ்டிக், நோ ஆர்னமெண்டல் டெக்கரேஷன் வித் அ சிம்பிள் ஸ்டைல். அவர் எப்போவுமே சிம்பிளாக இருக்கணும், ஆர்டினரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. போயட்ரினா இது தாங்க, இதை இப்படி தாங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி ஒரு ப்ரிஃபேஸ் கொடுத்துருப்பாரு. ப்ரிஃபேஸ் ரீச்ட் அ கிரேட் சக்ஸஸ் விச் மேட் கால்ரிட்ஜ் ஆங்க்ரி. ஸோ அந்த ப்ரிஃபேஸ் வந்த உடனே எல்லாருமே ஆமாம் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அக்செப்ட் பண்ணிட்ட உடனே இவருக்கு வந்து ஹி கெட்ஸ் ட்ரிகர்ட். ஓகே, எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம், ஆர்டினரியாக தான் இருக்கணும், நார்மலாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக எழுதுனது தான் இந்த பயோகிராஃபியா லிட்ரரியா. எல்லாமே கிடையாது, ஒரு 2-3 சாப்டர்ஸில் இவர் இதை டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். இல்லை நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி. அவர் கோஆத்தராகவே இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி he pointed out. Wordsworth rejected the ornamentation by saying those were not the part of ordinary people's life. The above statement of Wordsworth became great controversial for Coleridge. Wordsworth என்ன சொன்னார், ஆர்னமெண்டேஷனை ரிஜெக்ட் பண்ணுங்க, ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டினரி மேனோட பார்ட் கிடையாது. ஆர்டினரி மேனோட லைஃப்பில் ஆர்னமெண்டேஷனே இல்லையே, அவர் ரொம்ப சிம்பிளாக வாழ்கிற ஒரு ஆளுங்க. அதே மாதிரி தான் உங்கள் போயட்ரியும் சிம்பிளாக இருக்கணும், அதில் வந்து டெக்கரேஷன், ஆர்னமெண்டேஷன், எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம கால்ரிட்ஜ் ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் அவர் டிஃபெண்ட் பண்ணி அவரோட ஐடியாஸ் சொல்லியிருப்பார். ஆன்சர் ஃப்ரம் கால்ரிட்ஜ். Coleridge questions that whatever Wordsworth says is utter error. He did not agree with several parts of Wordsworth's preface. மொத்த ப்ரிஃபேஸையுமே அவர் அகெயின்ஸ்டாக பேசலை, பட் ஸ்டில் சில விஷயங்கள் அவரால் ஏற்றுக்க முடியல. ஈவன் he himself didn't follow a complete simple diction, direct diction or ornamentation in his poems, even in the lyrical ballads. அப்படி அவரே அவர் தான் சொன்னார், சிம்பிள் டிக்ஷன், சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், டைரெக்டாக இருக்கிறது தான் சொல்லணும், நிறைய ஆர்னமெண்ட்ஸு ரொம்ப அப்படியே அழகு தழும்ப மாதிரி பியூட்டிஃபை பண்ணிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களே லிரிக்கல் பேலட்ஸில் நிறைய போம்ஸ் வந்து அந்த ஃபாலோ பண்ணி எழுதலை, யார் சொன்னாங்களோ அவங்களே எழுதலைன்னு சொல்லியிருக்காரு. His own writing was opposite to what he maintained that he had composed for the lyrical ballads. நீங்கள் தான் ப்ரிஃபேஸ் எழுதினீங்க, ப்ரிஃபேஸில் சிம்பிளாக எழுதணும்னு சொன்னீங்க, ஆனால் அவரே அதை ஃபாலோ பண்ணலை. தட் டூ இந்த சேம் புக், தட் இஸ் லிரிக்கல் பேலட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. So Coleridge views on prose and poetry. Both poem and prose contain with the same elements. ஸோ நீங்கள் ப்ரோஸும் சரி போமும் சரி ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரு கிட்டத்தட்ட என்ன ரைட்டர் சொல்ல வராரோ அதை தான் நீங்கள் அதை படித்து புரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ரெண்டுமே சேமான எலிமெண்ட்ஸ் தான் வச்சுருக்கு. ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். போயம்னு எடுத்துக்கும் போது போயமில் எந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு லைனில் முடிகிற அந்த லாஸ்ட் வார்த்தையும் செகண்ட் லைனில் இருக்க அந்த லாஸ்ட் வார்த்தையும் ரைம் ஆகி வர்றதுக்கு அவர் எவ்வளோ நேரம் உட்காந்து யோசிக்கணும். கரெக்ட் தானே? இப்போ நீங்கள் ப்ரோஸ் எழுதுறீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் எழுதிட்டே போகலாம். ப்ரோஸ்க்கு வந்து எந்த ரைமிங் ஸ்கீமும் தேவையில்லை, எந்த ரைமிங் வேர்ட்ஸும் தேவையில்லை, கப்லெட்ஸ் தேவையில்லை,
அந்த ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. கரெக்டாக சிம்பிள் அண்ட் கிறிஸ்பாகவும் நீங்கள் போமை கண்டிப்பாக முடிச்சாகணும். ஆனால் இது அப்படி கிடையாது. ப்ரோஸ் நீங்கள் எவ்வளோ லென்த்தாக வேணால் எழுதலாம், பிகாஸ் இட்ஸ் அ ப்ரோஸ். அதுதான் இவர் சொல்கிறாரு, காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அதுவுமே இம்பார்ட்டன்ட் போயமில். ஸோ போம் கண்டெயின் ரைம், ரிதம் ஆர் மீட்டர் ஆர் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் ப்ரோஸ். கண்டிப்பாக இதில் இருந்தால் ப்ரோஸ்லேருந்து நம்ம போயமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. வேறஸ் ப்ரோஸ் வில் பி சிம்பிள். ப்ரோஸ் ட்ரூத் ஆர் ப்ளஷர். இப்போ படிக்கிறீங்க, இப்போ பேக்கன் எஸ் எல்லாம் படிக்கிறீங்க, அதெல்லாம் ப்ரோஸ் ஸ்டைலில் தானே இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது, இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்ற ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ப்ளஷராகவும் இருக்கும். கண்டிப்பாக பேக்கன் எஸ் எல்லாம் படிக்கும்போது செம்மையாக எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு ப்ளஷர் உங்களுக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன யோசிப்பீங்கன்னா, கரெக்டு லாஜிக்காக தான் பேசியிருக்காரு, இவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டு. அந்த ஆஃப் ட்ரூத்லலாம் பேசியிருப்பாரு இல்லையா, எப்படி எந்த புக்கை படிக்கணும், எந்த புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ இட்ஸ் 100% ட்ரூத்து அண்ட் இட் கிவ்ஸ் யூ ப்ளஷர். பட் போயட்ரி அப்படின்றது இமீடியட் ப்ளஷர் கொடுக்கணும் தேன் ட்ரூத். படிக்கும்போதே அப்படியே நீங்கள் ரசித்து படிக்கணும், அதுதாங்க போயம். அதை விட்டுட்டு ட்ரூத்தை தான் சொல்லணும், ரியலில் தான் சொல்லணும், ஃபேக்டை தான் சொல்லணும், அதுக்கு வேறு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, ரைட்டிங்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். போயட்ரி அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஷரை கொடுக்கணும், ரசிக்கணும். எப்படி யோசிச்சிருக்கான் பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டில் இன்னும் ஒரு லிரிக்ஸ்லாம் நீங்கள் கேட்கும் போதும் சரி, இல்லை பாடும்போதும் சரி, செம்மையாக இருக்குல்ல. இங்கே ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எந்த மாதிரி, சில பேர் ஃபஸ்ட் லைனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செகண்ட் லைன் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சா தாங்க வரும். அப்படியே நீங்கள் யாராலையுமே பேசிடவும் முடியாது, சொல்லிடவும் முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸ் அப்படின்றாரு. ஓகே, so definition of a poet. The poet is the one who makes the simple ordinary work into a fantastic one through his magical power of imagination. Imagination பற்றியும் பேசியிருப்பாரு. எல்லாரும் யோசிப்போம், ஆனால் எல்லாருக்குமே அந்த கவித்துவம் மாதிரி, அந்த பாடலாசிரியர் மாதிரிலாம் லைன்ஸ் வராது. கரெக்டாக? ஸோ அதுக்குன்னு ஒரு தனி டேலண்ட் வேணும் அப்படின்றாரு. குட் சென்ஸ் இஸ் த பாடி ஆஃப் பொயட்டிக் ஜீனியஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல சென்ஸோட ஒரு போயம் இருந்தால் தான் அதுதான் ஒரு குட் போயட்டுக்கான எக்ஸாம்பிள். ஃபேன்சி இஸ் அ ட்ராப்பரி. ஒரு பாடி வெறும் அந்த பாடியை ராவாக காட்டுறதை விட அதுக்கு ஒரு அழகான ஒரு க்ளோத்திங் டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது நீங்கள் இன்னும் அழகாக தான் தெரிவிங்க. சும்மா ஒரு ஆர்டினரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் நிற்கிறதுக்கும், அவங்கள அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும், ஒரு பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, அழகாக ட்ரெஸ் பண்ணுறதுலாம் எதுக்கு? அந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது தானே, அதுதாங்க போகும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. மோஷன் இஸ் இட்ஸ் லைஃப். மோஷன் இஸ் நத்திங் பட் ஒரு ஃப்ளோவில் போகணும் போகும் அப்படின்றது. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டு எங்கேயோ அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்புறம் கடைசியை பிடிச்சா அது ஒரு இதுவே கிடையாது. ப்ரோஸ்லாம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் போம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓகே, இமேஜினேஷன் இஸ் த சோல். கண்டிப்பாக இமேஜினேஷன் சூப்பராக பண்ணியிருப்பார். நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய எஃபெக்ட்ஸ் போடணும், அப்போ தான் ஒரு நல்ல போம் வரும். சும்மா எடுத்தோமா எழுதணுமான்ற மாதிரி எங்கேயுமே வராது. ஸோ இமேஜினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியாலிட்டி எழுதுங்க, ஃபேக்ட் எழுதுங்கன்னா அது போயட்ரியில் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. தட் கேன் கிரியேட் ஒன் கிரேஸ்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் ஹோல் போயட். அவர் அந்த மாதிரி எழுதுகிற ஒருத்தர் தான் அந்த போயட்டை கிரேஸ்ஃபுல்லாகவும் மாற்ற முடியும். அப்புறம் அவர் தான் இன்டெலிஜென்ட் போயட்டு அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் ஒரு முழுமையான ஒரு போயட்டாக மாற முடியும் அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன் ஆஃப் போயட்டை முடிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இமேஜினேஷன். நான் சொன்ன மாதிரி இமேஜினேஷனே அவர் ரெண்டாக பிரிக்கிறாரு. திஸ் இஸ் ஆல்சோ ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன். ப்ரைமரி இமேஜினேஷன் அப்படின்றது யூனிவர்சல் ரா மெட்டீரியல். எல்லாருமே இமேஜின் பண்ணுவோம்ப்பா. நம்ம ஒரு ஹியூமனாக பிறந்த இந்த வேர்ல்டில் எல்லாருக்குமே இமேஜினேஷன் இருக்குது. நானும் சும்மா இமேஜின் பண்ணுவேன், திடீர்னு அப்போ எவரெஸ்ட் மலை மேலே நிற்கிறேன், அங்கேருந்து அந்த வியூ பார்க்குறேன், அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. என்னோட இமேஜினேஷன் கம்பேர்ட் டு த போயட்ஸ் இமேஜினேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? That is called secondary imagination. Secondary imagination more creative, more active, efforts to be needed for a perfect shape. இப்போது சும்மா ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி எழுதுறதுக்கும் செகண்டரி இமேஜினேஷன் அப்படின்றது ஒரு போயட்டோட தாட்டுன்னு கம்பேர் பண்ணுறாங்க. அவர் ஒரு லைன் எழுதுறதுக்கு கண்டிப்பாக யோசிக்கணும். ஒரு வார்த்தையை பிக் பண்ணுறாருனாலும் அது சூஸ் ஆகுதா, ஆப்ட் ஆகுதா, இந்த இடத்துக்கு இந்த வார்த்தை பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்ற வரைக்கும் யோசிக்கணும். ஆமாம் தானே? அந்த ஒரே வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். ஆனால் அங்கே எந்த வார்த்தை போட்டால் சூப்பராக இருக்கும், எப்படி ஃபிட் ஆகும் அப்படின்றது மாதிரி யோசிக்கிறது எல்லாமே செகண்டரி இமேஜினேஷன். அது யார்கிட்ட இருக்கும்? ஒரு போயட் கிட்ட தான் இருக்கும். அதாவது அந்த டெஃபினிஷன்லாம் சேர்ந்து ஒரு போயட் கிட்ட தான் இருக்கும்.
சும்மா எடுத்தோமா எழுதணுமான்றது கிடையாது போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. He uses Shakespeare's Venus Adonis. இவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு ஷேக்ஸ்பியரோட ஒர்க் Venus and Adonis, where the poem couldn't be written in a simple or direct natural way, but to add more imagination in order to elevate in the same time, the reader should thoroughly enjoy the journey of a reading poem. ஸோ அந்த போம் வந்து நீங்கள் டைரெக்டாக சிம்பிளாக படிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக அதில் நீங்கள் இமேஜினேஷன் சேர்க்கணும். அந்த தாட்ஸ் அந்த எலவேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இமேஜினேஷனை ஆட் பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியணுன்னா, இப்போ அந்த ஜீன்ஸ் படத்தில் அந்த 7 wonders காட்டுவாங்க. நீங்கள் எடுத்தீங்க அந்த 7 wonders காமிச்சிங்க ஓகே அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கலாம். அந்த பாடலோட லைன் என்னவா இருக்கும், அந்த 7 அதிசயத்தில் நீயும் ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஹீரோ பாடியிருப்பார். அதனால் அந்த ஹீரோயினை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த என்ன சொல்கிறது, உன்னோட லவ்வை நீ சொல்லும்போது அந்த தென்றலும் அப்புறம் ஏதோ ஒன்று காதல் தோல்வி அடைந்ததுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உண்மையே கிடையாது. ஆனால் அதை கேட்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம், அவங்க எல்லாருமே லவ்வை ரிஜெக்ட் பண்ணுறதுனால சோகமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோ நினைக்கும் போதே அந்த பொண்ணோட அழகும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அந்த பின்னாடி அந்த 7 wonders காட்டினதும் அந்த லைன்ஸில் எல்லாமே இமேஜினேஷன் சேர்த்ததுனால தான் இந்த ஃபுல்லாக ஒரு 100% ஹிட் ஆச்சு. ஆமாம் தானே? அதுதான் செகண்டரி இமேஜினேஷன். ஸோ ஷேக்ஸ்பியரோட அடோனஸ் அண்ட் போம்க்கும் இது தேவைப்பட்டுச்சு. அது கொடுத்ததுனால தான் அது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் சும்மா நீங்கள் ராவாக கொடுத்தீங்கன்னா தட் won't be fix அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர் 14. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி செகண்டரி இமேஜினேஷன் எல்லார்கிட்டையுமே இருக்காது. அது யூனிக்கான டேலண்டட் பர்சன்கிட்ட தான் இருக்கும். அவங்க தான் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. Hope this video is clear for you people. Thank you.